ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்லலாம். நான் இப்போ மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு, சாயந்தரம். எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா ஒரு நிறைய பழமொழிலாம் பேசியிருக்கோம். ஏன்னா நிறைய எப்படி சொல்றது, தானே தன்னோட காசுலேயே சூனி வச்சுக்கிற ஒரு கேரக்டர் இப்போதான் எல்லாம் உள்ள போய் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா ஒரு வருஷம் தண்டனை அது போட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா உண்மையான பேர் வேற, இப்போ மக்கள் முன்னாடி இருக்கிற பேர் வேற. அவ்வளோ ஃப்ராடு, அவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ எக்கச்சக்கம் பொய் மேல பொய் 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 அப்படியே அடிக்கடி இப்போ ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்லுவாங்க, 100 பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இந்த ஒரு கதையில நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் தப்பிச்சு அவ்வளோ கிரிமினலா வேலை பார்த்தா அவ்வளோ ஒரு மூளை வேலை பார்த்து கடைசியில ஒரு சின்ன ஒரு இப்படின்றப்ப ஒரு இதுல தடுக்கி விழுந்து இப்ப மொத்தமா மாட்டி எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம காவல்துறைக்கு சொல்றேன்னா நம்ம காவல்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்து எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது யாரையும் உதாரணமா சொல்ல விரும்பல. அப்படி இருக்கும்போது எவ்வளவுதான் நம்ம பொய்யா சொன்னாலும், நான் அப்படி இப்படி இப்போ ஒரு கார் வச்சு நம்ம கெத்தா இப்படி பேசிட்டா நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நம்புவீங்க. நிரந்தரமான வீடு கிடையாது, ஒரிஜினல் அட்ரஸ் கிடையாது, ஒரிஜினல் எதுவுமே எல்லாமே பொய். யாருக்கிட்ட இதே நம்ம காவல்துறை கிட்டே. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் நோண்டி எடுக்க மாட்டாங்களா சொல்லுங்க? இப்ப அவ்வளோ விஷயங்கள் நோண்டு நிறைய விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ இது எடுத்து சேகரிச்சு வச்சிருக்காங்க இந்த இதுல. இப்ப இன்னும் 2 நாள் இல்ல ஒரு 3 நாள்ல கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கப்புறமும் அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு வந்தாங்க. அது இப்படி அவங்க சொல்றது சாட்சி இல்லாம இருக்குமா, எவிடன்ஸ் இல்லாம பேசுவாங்களா? என்ன எவிடன்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா உண்மையா இருந்துச்சுன்னா அது போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அவங்க சும்மா ஒன்றும் இல்லை, அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வேலை பார்க்கல, சரிங்களா? அது மாதிரி அவங்க எல்லா இதுவும் தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துதான் இது பண்ணியிருப்பாங்க. இப்ப இதெல்லாமே ஃபுல்லா கண்டென்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி காசு கொடுத்தா என்னத்தை வேணாலும் விலை பேசி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு சில சில்லறைங்க அப்படி தெரியுதுங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்துலயும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்படி இந்த அம்மா கார் கிளவி நிறைய பிளான் போட்டுச்சு. இப்போ ஒன்னும் இல்லை, எல்லாம் போயிட்டு சேனலும் போகுது, எல்லா இதுமே எல்லா ப்ரூஃப்மே அவங்க கையில இருக்கு. இப்போ அவங்க காவல்துறை கைக்கு எல்லாமே போயிடுச்சு. அடுத்து ஒரு வருஷம் கவர்மெண்ட் சாப்பாடு சாப்பிட போறாங்க. ஏசிலேயே சொகுசாவே இருந்தவங்க எப்படி இருக்க போறாங்களோ தெரியல, பாவம். என்ன பண்றது, காண்ட விரிச்ச விதி, வேற விதி ஒண்ணும் இல்ல, தலையெழுத்து. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது இந்த அம்மாவோட கதையில முடிஞ்சிருக்கு. அதனால நிறைய பேர் இன்னமும் வெளியே வந்தா மட்டும் என்ன சீனை போடுவோம், நான் அப்படி இது ஒரு பொய்யா என்னைய மாட்டி விட்டாங்க அப்படி இப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நிறைய இந்த ஒரு விஷயம்னே கிடையாது. இப்ப இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, இந்த பொம்பளை மேல ஏகப்பட்ட கேஸ், நிறைய சீட்டிங், ஃப்ராட், இப்ப எவ்வளவோ கேஸ் எல்லாத்தையும் ஒன்னா இந்த இதுல அப்படியே சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா அவ்வளோ கேஸ், அவ்வளோ அப்ப அதை வெளியே நான் நிரபராதின்ற மாதிரி உங்ககிட்ட உங்களுக்கு பாதி பேர்த்த ஏமாத்திக்கிட்டு தான் தெரிஞ்சிருக்கா. அதை நீங்களும் நம்பிக்கிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு அந்த அம்மா நம்ம நாட்டுக்காக சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க வந்தாங்க அப்படி இப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நம்ம மக்களோட மனநிலைமையை புரிஞ்சு எப்படிலாம் பேசினா எப்படிலாம் நம்புவாங்க, எப்படிலாம் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃப்ராட்தனமா கிரிமினலா யோசிக்கிற பொம்பளைக்கு மட்டும்தான் இந்த புத்தி எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு சில ஜென்மங்கள், இந்த ஜென்மங்களுக்கு ஒரு சில பாடம் புகட்டணும் அப்படின்னா அதை நம்ம காவல்துறையால மட்டும்தான் முடியும். இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர்
சொன்னீங்க, நீங்க ஏன் இவ்வளோ மறுபடியும் நீங்க இதை பத்தி சொல்றீங்க பேசுனீங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட ஆதங்கம் எனக்கு நான் பார்த்து நான் பழகுன ஏன்னா இது யாருக்காகவும் நான் இந்த வீடியோ போட கிடையாது, சுமதிக்காக மட்டும்தான் போட்டேன். ஏன்னா அபாண்டமான ஒரு அந்த கடவுளுக்கே அதை தாங்கல. அதனாலதான் வந்து அவ்வளோ ஒரு சீக்கிரமா ஒரு 3 நாள் மிஞ்சி போனா அந்த மீடியால பேசி 3 நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு மீடியால நியூஸ் அது இதுன்னு எவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த 3 நாளைக்குள்ள ஒரு முடிவு வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்க. அதனால நான் அந்த பிள்ளைக்காக மட்டும்தான் நான் அந்த இத வீடியோல நான் பேச வந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக ஏன்னா என்னாலே தாங்கிக்க முடியல. என்னடா அது அவளை பத்தி என்ன தெரியும், அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா, முதல்ல அவளை முகத்துக்கு நேரா பாத்திருக்காளா பேசியிருக்காளா எதுவும் தெரியாது. தெரியாத ஒரு கேரக்டரை பத்தி பேசி தெரியாத ஒரு நபரை பத்தி விமர்சனம் பண்றதுன்றது ரொம்ப 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 தப்பு என்னைய பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இந்த விஷயத்துக்காக நான் வந்தேன். இது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இது இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் சொல்வீங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க, அந்த காசு வாங்கிட்டு நான் இப்ப வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அந்த யூடியூபை யூஸ் பண்ணுவேனே தவிர கெட்டது எதுக்கும் நான் போக மாட்டேன். என்னோட விருப்பப்பட்ட நான் என் வீட்டுல என்ன பண்றேன், என்ன சமையல் பண்றேன், நான் இங்க போறேன் அங்க போறேன், நான் விருப்பப்பட்டா நான் போடுவேன், அவ்வளவுதான். இதுக்கு இடையில வந்து நிறைய பேர் பேசிட்டு போங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். எல்லாரும் வந்து ஹாப்பியா இருங்க. அடுத்து எதனா ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்.